என்னங்க, ம். நாளைக்கு காலையில ஹாஸ்பிட்டல் போகணுங்க. செக்கப்காக வர சொல்லிருக்காங்க. போலாம் மலரு. ஃபீஸ் எவ்வளவு ஆகும்? ஃபீஸ் எவ்வளவுன்னு மயிலுக்கு தான் தெரியும். ஆ, ஏன் கேக்குறீங்க? என் கையில சுத்தமா பணம் இல்ல மலரு. பாப்பா வர போறாங்கிற சந்தோஷத்துல நான் ஓவரா ஆடிட்டேங்கிறத ஒத்துக்கிறேன் மலரு. ஆனா இங்க இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. அப்பா கூட சண்டை போட்டு இப்படி வெளியே வந்துருவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே. உங்க அக்கவுண்ட்ல மினிமம் பேலன்ஸ் கூட இல்லையாங்க? எனக்குன்னு தனியா அக்கௌண்டே கிடையாது மலரு. எனக்குன்னு பணம் சேர்த்து வைக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதே இல்ல. அதுக்கான அவசியமா வந்ததில்ல. அப்பா கிட்ட 2 ஏடிஎம் கார்டு இருக்கு. அதுல ஒரு கார்டு எப்பவும் என்கிட்ட தான் இருக்கும். தேவைப்படும் போது அதுல இருந்து நான் பணம் எடுத்துப்பேன். இப்ப அப்படி எடுக்க முடியாதாங்க? முடிஞ்சா நான் ஏன் பேசிட்டு இருக்க போறேன்? நான் சண்டை போட்டு வெளியே வந்ததுனால அப்பா அந்த கார்டை பிளாக் பண்ணிட்டாரு. இப்போ அதுல இருந்து பணம் எடுக்கவே முடியாது. பணம் கொடுத்து உதவுற மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையாங்க? ம்ஹும். இல்ல மலர். அப்பா கூடவே இருந்து நான் பணத்தையும் சம்பாதிக்கல, ஃப்ரெண்ட்ஸையும் சம்பாதிக்கல. அப்பா கை காட்டுற ஆளுக்கு பணம் கொடுப்பேன், வட்டியை வசூல் பண்ணி பேங்க்ல போடுவேன். யாராவது பணம் கொடுக்கலன்னா அடாவடி பண்ணி அந்த பணத்தை புடுங்குவேன். எவ்வளவு காலமா ஒரு அடியாள் மாதிரியே இருந்துட்ட மலர். என்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட யாரு ஃப்ரெண்டா இருப்பாங்க சொல்லு? வேற யார்கிட்டயும் பணம் கேட்க முடியாதாங்க? முடியாது மலர். கைமாத்து உதவின்னு யாரு பணம் கேட்டு வந்தாலும் நான் கொடுத்ததே இல்லை. கடன் கொடுத்து வட்டி வாங்குறது தான் என் தொழில். கைமாத்து உதவின்லாம் என்கிட்ட கேட்காதீங்கன்னு நான் விரட்டி இருக்கேன். இப்ப என் தேவைக்காக யார்கிட்ட போய் நிக்க முடியும் சொல்லு? இப்படி சொன்னா எப்படிங்க? நாளைக்கு இல்லைனாலும் 2 நாள் கழிச்சாவது ஹாஸ்பிட்டல் போய் தானே ஆகணும். அப்புறம் பாத்துக்கலான்னு தள்ளி போட முடியாதேங்க. புரியுது மலரு. உன் கையிலயும் எதுவும் இல்லைல்ல? எப்படிங்க இருக்கும்? முந்தி தச்சிட்டு இருந்த கையில எப்பவும் 500 1000 இருக்கும். இப்பதான் தையல் வேலை எதுவும் பண்றது இல்லையே. குழந்தை உண்டானதும் உன்னை எப்படி எல்லாம் பாத்துக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? சேலத்திலேயே பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு உன்னை செக்கப் கூட்டிட்டு போகணும். வேலை வேலைக்கு சூப்பு ஜூஸ்னு கொடுத்து உன்னை ராணி மாதிரி பாத்துக்கணும். என் குழந்தைய சுமக்கிற உன்னை என் உள்ளங்கையில வச்சு தாங்கணும்னு நான் என்னென்னவோ கனவு கண்ட மலரு. ஆனா இப்போ டாக்டர் ஃபீஸு கூட வக்கலாம போயிடுச்சு. அதை நினைச்சாதான் என்னால. இதுக்கெல்லாம் காரணம் நான் தாங்க. என்னால தானே நீங்க எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. உறவுதான் உதறி தள்ளிவிட்டனே தவிர சொத்தை இல்ல மலரு. லீகலா நோட்டீஸ் அனுப்பி என் பங்கை நான் வாங்காம விட போறதில்ல. ஆனா அது கொஞ்சம் காலம் ஆகும். அது வரைக்கும் எப்படி சமாளிக்கிறது? இந்த தாலி செயின் அடகு வச்சிடலாங்க. ஏய், என்ன பேசுற? தாலி செயின் போய் அடகு வைக்கலான்ற? ஒரு அவசரம்னு வரப்போ வேற என்னங்க பண்றது? செயினுக்கு பதிலா மஞ்ச கயிறை கட்டிக்கிறேங்க. பணம் வந்ததும் செயினை மீட்டிடலாம். இல்ல வேண்டாம் மலரு. உனக்குன்னு இருக்கிறது இந்த செயின் மட்டும்தான். எதுவும் இல்லாம நீ வெறுங்கழுத்தோட இருந்தா நல்லா இருக்காது. பணத்துக்கு இதை விட்டா வேற வழி இல்லைங்க. என்ன பிடிச்சு கொடுத்துட்டு நீங்க நல்ல பேர் வாங்கிட்டீங்களா? நீங்க எல்லாம் ஒரு அப்பாவா? அப்பா ப்ளீஸ் பா என்ன விட்டு சொல்லுங்கப்பா. அப்பா எனக்கு உள்ள பக்கம் பிடிக்கலப்பா. ப்ளீஸ் பா. அப்பா 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 ப்ளீஸ் பா என்ன விட்டு சொல்லுங்கப்பா. அப்பா அப்பா என்ன விட்டு சொல்லுங்கப்பா. பரமன் சார், நீங்களும் எனக்கு இப்படி துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கணும். ஆண்டவரே, உங்களுக்கு என் மேல கோபம்னா இந்த சரக்குலயே அப்படியே சைனைட் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. குடிச்சிட்டு நான் நிம்மதியா செத்து போயிடுறேன். இங்க பாருங்க, ஆனா துரோகிங்கிற படத்தை மட்டும் எனக்கு கொடுக்காதீங்க. அவரையும் சார், என் பையனை மயில கூட்டிட்டு வந்தப்பா நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை.
எங்க ஆண்டவரை நீங்க என்ன சொல்ல விட்டீங்க? ஆ, எஸ்பி முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் ஹெவியா பண்றது முடிவு பண்ணிட்டீங்க. நான் உங்க பையன் பேர் எடுக்கும் போதெல்லாம் நீங்க எனக்கு கடமை தான் முக்கியம்னு ஏதோ வீர வசனம் பேசி என் வாய் அடைச்சிட்டீங்க. ஆனா ஆண்டவரே, என்னதான் இருந்தாலும் நான் சொல்லாம விட்டது தப்புதாங்க. ஆண்டவரே, நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். என் பையன் தான் மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சதுமே அப்ப எனக்கு நியாயமா சொல்லிருக்கணுமா வேணாமா? முன்னாலே எனக்கு தெரிஞ்சிருந்தா எப்படியாவது அவனை தப்பிக்க விட்டு இருந்திருப்பேன். எஸ்பி கிட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன். ஆனா அவ எல்லாத்தையுமே வேணும்னே மறைச்சிட்டா. ஏடா, கடமையை செஞ்சேன் கழுதை செஞ்சேன் டயலாக் பேசுறா. அவளை கடமையெல்லாம் மண்ணாங்கட்டியில் இருக்குமா? என் மேல அவளை வன்மா, அவளை வெறி. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவளை சுத்தலை விட்டு அலைய விட்டான்ல, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்னை அவமானப்படுத்திட்டா. பரமர என் பையனை பிடிச்சி உள்ள போட்டு என்னை பழி வாங்கிட்டா. என் பையன்தான் என் உயிர். பரமர அவனை அடிச்சா எனக்கு வலிக்குன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதான் திட்டம் போட்டு கார்னர் பண்ணி தூக்கிட்டா. பிரஸ் மீட்ல எஸ்பி சார் என்னை பத்தி பெருமையா பாராட்டி பேசினார். ஆனா நான் சந்தோஷமா இருக்கணுமா நடிச்சேன் தெரியுமா? என் பையனை அது கும்பலோட பார்த்தப்போ என் மொத்த உலகமே இருண்டு போச்சு. எல்லாரும் என்னை பார்த்து பெருமையா கை தட்டினப்போ உள்ளுக்குள்ள நான் அழுதுட்டு இருந்தேன். எனக்கு மட்டும்தான் தெரியும். வர மாதிரி என் பையன் மேலேயே கையை வச்சுட்டா சும்மா விட்டுருவேன் நானு. இந்த குருமூர்த்தி எவ்வளவு பெரிய சாத்தான்னு அவளுக்கு இனிமேல் தான் தெரிய போகுது. இவ்வளவு நாளா கெட்ட காலங்கிறது அவளுக்கு அப்பப்ப தான் வந்துட்டு போச்சு. இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அவளுக்கு கெட்ட காலம் தான் சொல்லி வைங்க. வாழற காலத்திலேயே நரகம் எப்படி இருக்குன்னு அவளுக்கு காட்டணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆண்டவரே, நீங்க யாருன்னு அவளுக்கு காட்டுங்க. நீங்க அடிக்கிற அடி அவ தாங்க முடியாம அவ இந்த வேலையை விட்டு ஓடணுங்க. எப்படி அடிக்கிறேன் பாரு. இப்ப இது அடிக்கிறீங்க. அப்போ மயிலுகிட்ட கேட்டு பாரு. ஏன்னா இப்போதைக்கு நம்ம குடும்பத்துல சம்பாதிக்கிறது அவ மட்டும்தான். என்ன மலர் யோசிக்கிற? உன் தங்கச்சி கிட்ட கேட்கறதுக்கு சங்கடமா இருக்கா? ஆமாங்க, கேட்டா அவ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம கொடுத்துருவா. ஆனா எப்படிங்க கேக்குறது? நாம இங்க வந்து தங்கி இருக்கிறதே அவளுக்கு பெரிய பாரங்க. மளிகை, காய்கறி, பாலுன்னு மாச செலவே நிறைய இருக்கு. இதுல என் ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் அவ கையை எதிர்பார்க்கறது நியாயமா இருக்காதுங்க. நீ சொல்றதும் சரிதான் மலர். ஆனா ஒரு அவசரத்துக்கு தானே கேக்குறோம். எல்லாத்தையும் கடனாவே நினைச்சுப்போம். நம்ம நிலைமை இப்படியே இருக்க போறதில்ல. எப்படியும் சீக்கிரமே நான் ஒரு வேலையை தேடிக்க போறேன். நான் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் வாங்கின எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடலாம். என்ன மலர் இன்னும் யோசிக்கிற? எனக்கு தெரிஞ்சு ஒரே வழி இதுதான். கேட்டு பாரு. சரிங்க, அவ வரட்டும், நான் கேக்குறேன். ஆண்டவரே, அவளை பழி வாங்குறதால சரிதான். ஆனா உங்க பையன் விஷயத்துல என்ன பண்ண போறீங்க? பையனை எப்படி வெளியே கொண்டு வர போறீங்க? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. பரவாயில்ல, யஸ்தூரி ஏன் பிள்ளை இப்படி பண்ணா, ஏன் இப்படி பிள்ளைய பண்ணலான்னு உலுக்கி எடுக்கிறா. அவளுக்கு நான் என்ன சமாதானம் சொல்ல போறேன்னே தெரியல. பொம்பளை பிள்ளைங்கனாவே எனக்கு சுத்தமா பிடிக்காது. பொம்பளை பிள்ளைங்கிறது சாபம். ஆம்பளை பையன்தான் வரணும்னு நினைக்கிறவன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே கஸ்தூரி தாவமா இருந்து இவனை எனக்கு பெற்று கொடுத்தா. அப்பவே இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். என் பேரை சொல்றதுக்கு ஒரு பையன் மறந்துட்டான்ற உற்சாகத்துல என் ஏரியாவுக்கு நான் விருந்து வச்சேன் தெரியுமா? பரவாயில்ல, அவன் பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் தான் பரவாயில்ல எனக்கு எல்லாமே. அவன் குழந்தையா இருக்கும்போது அவனை உள்ளங்கையில வச்சு நான் தாங்கினேன். இப்போ
அவனை நான் என் கண்ணிலே வச்சு பார்த்துட்டு இருக்கேன். அவன் கோடி கோடியா சம்பாதிச்சு எனக்கு காரு பணம் வாங்கி தரணும் நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. பரம்பரை குருமூர்த்தி தங்கமான பையனை பெற்றிருக்கிறானே, நான் எல்லாரும் பேசணும்னு ஆசைப்பட்டேன். அவன் மூலியமா என் வம்சம் வளர்ந்தா போதுன்னு மட்டும்தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா அவன் அக்யூஸ்டா மாதிரி என் பேரை நாரடிப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பரம்பரை ஆம்பளை புள்ளதான் பெருமைன்னு இத்தனை நாளா நம்பிக்கிட்டு இருந்தேன். ஒரு பையனை பெத்தது தப்போன்னு அவனை நினைக்கும் போதே எனக்கு பயமா இருக்குது. பரம்பரை சேச்சே, அப்படிலாம் யோசிக்காதீங்க ஆண்டவரே. ஏதோ ஒரு தப்பான சகவாசத்துல தம்பி இப்படி பண்ணிருச்சு. அதுக்காக நாமே அவரை கிரிமினல் உத்தரவுத்த கூடாது, புரியுதுங்களா? எப்படியாவது முதல்ல அவரை வெளியே கொண்டு வர பத்தி யோசிப்போம். தம்பி முதல்ல வீட்டுக்கு வரட்டும், பொறுமையா உட்கார்ந்து பேசி எல்லாத்தையும் மாத்திடலாங்க. சின்ன வயசு தாங்க ஆண்டவரே, கண்டிப்பா நம்ம வழி கொண்டு வந்துடலாங்க. தைரியமா இருங்க ஆண்டவரே. நேரமாச்சு, வீட்டுல வேற அவங்க அப்செட்டா இருப்பாங்க. போய் முதல்ல அவங்களை சமாதானப்படுத்துங்க. பாத்து பாத்துங்க. அம்மா அம்மா காஃபி எடுத்துட்டு வாமா. மயில் வந்துட்டா போல இருக்குங்க. நீங்க மயில் கிட்ட பேசிட்டு இருங்க. சரி. நான் போய் உப்பு மிளகாவும் எடுத்துட்டு வரேன். அவளுக்கு சுத்தி போடணும். மயிலே முதல்ல கை கொடு. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மாமா. ஏய், இன்னைக்கு ஊர் முழுக்க உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. டிவில எப்ப பார்த்தாலும் ஊர் நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. ஒரே நாள்ல நீ நம்ம ஊர் ஹீரோயின் ஆயிட்ட போ. போங்க மாமா, கிண்டல் பண்ணாதீங்க. நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு மயில. நான் பெருசா ஒண்ணு செய்யல மாமா, என்னோட வேலையை தான் செஞ்சேன். அப்படியெல்லாம் இல்ல. நீ செஞ்ச வேலை உனக்கு வேணும்னா சாதாரணமா இருக்கலாம் மயில, ஆனா எங்களால அப்படி எடுத்துக்க முடியாது. எங்க வீட்டு பொண்ணு டிவில எல்லாம் வரா, மேல் அதிகாரி எல்லாம் பாராட்டுறாங்க, ஊரே அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா அது எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? டிவில உன்னை பார்த்ததும் எங்களுக்கெல்லாம் தலகாலே புரியல. அப்படியே வானத்துல இருந்து குதிக்காத குறைதான் மயிலு. இதுவே ஏற்காடா இருந்துன்னு வச்சுக்கோயேன், அப்படியே பட்டாசு போட்டு கொண்டாடி இருந்திருப்பேன். ஊரே உன்னை பாராட்டுது, அதே மாதிரி உன் மேல நிறைய பேரோட திருஷ்டியும் பட்டு இருக்கும். என்னங்க ஒரு நிமிஷம் இப்படி தள்ளுங்க. வாமையில உனக்கு சுத்தி போட போறேன். அக்கா எதுக்குக்கா இதெல்லாம்? ஏன் எதுக்குன்னுலாம் கேட்காத, பேசாம நில்லு. துப்பு. கொண்டு போ. உட்காரு மயிலு. அப்புறம் மயிலு இந்த செயின். மயிலு அம்மா, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருக்கண்ணு. காஃபி குடிச்சியா? இல்லம்மா. இரு, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய், கங்க்ராட்ஸ் டி. தேங்க்ஸ்க்கா. உட்காரு. சும்மாவே எல்லாரும் உன் புராணம் தான் பாடுவாங்க. இப்போ உனக்கு ப்ரமோஷன் வேற கிடைச்சிருச்சா? மயில மயிலன்னு உன் பேரை சொல்லிதான் சலங்க கட்டி ஆட போறாங்க. அந்த கொடுமையெல்லாம் நான் எப்படி தாங்க போறேன்னு தான் தெரியல. ஹே, உன்னையும் தூக்கி வச்சு ஆடணும்னா நல்லதை செய், நல்லதே நினை. அத விட்டுட்டு இவள கிண்டல் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. அம்மா மாதிரி நீயும் ஆரம்பிச்சிட்டியாக்கா? மயில பத்தி நான் விளையாட்டுக்கு கூட பேசக்கூடாதா? இவ எனக்கும் தங்கச்சிதான்க்கா. நம்மள மாதிரி சாதாரண மனுஷிதான், வானத்துல இருந்து ஸ்பெஷலா குதிச்சவ இல்ல. ஏய், என்ன சத்தம் இங்க? ஒண்ணும் இல்லம்மா, உன் செல்ல பொண்ண நான் ஏதோ சொல்லிட்டேனா, அதான் உன் சார்பில் அக்கா என் மேல பாயுது. இந்த வீட்டுல சாப்பிடுறத தவிர வேற எதுக்குமே வாயை திறக்க கூடாது போல இருக்கு. அம்மா, நீ டிவில நியூஸ் பார்த்தல்லம்மா? பாத்தம்மா. அம்மா, நான் பாராட்டுக்கும் பேருக்கும் புகழுக்கும் ஏங்குறவ இல்லம்மா. என் வேலைய உண்மையா செஞ்சா போதும் தான் நான் எப்பவும் நினைப்பேன். நேர்மையா நான் செஞ்ச வேலைக்காக எஸ்பி சார்ல ஆரம்பிச்சு அக்கா மாமா வரைக்கும் எல்லாருமே என்ன பாராட்டினாங்கம்மா. நீ ஏமா ஒரு வார்த்தை கூட என்ன பாராட்டல? உன் முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம் கூட ஏன் இல்லன்னு எனக்கு புரியலமா.
நீ செஞ்ச காரியத்தை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல பயப்படுறதான்னு எனக்கு புரியல மயில. ஏமா அப்படி சொல்ற? நீ வேற யாரையோ புடிச்சு உள்ள தூக்கி போட்டிருந்தா கூட பரவாயில்ல, மத்தவங்கள மாதிரி நானும் உன்னை பார்த்து பெருமைப்பட்டிருப்பேன். ஆனா நீ இப்ப உள்ள தூக்கி வச்சது அந்த இன்ஸ்பெக்டரோட பையன். இதனால உனக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அவனை பிடிக்கிறப்ப அவன் இன்ஸ்பெக்டரோட பையன் எனக்கு தெரியாதுமா. சரி, அந்த விஷயம் உனக்கு எப்ப தெரிஞ்சது? ஸ்டேஷன்ல தான்மா. அப்பவே நீ அவனை போக விட்டுருக்கலாம்ல. என்னம்மா பேசுற நீ? யார் பையனா இருந்தாலும் அவன் ஒரு கிரிமினல். நான் அவனை கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். எப்படிமா அவனை விட முடியும்? ஸ்பாட்லயே தெரிஞ்சிருந்தாலும் நான் அவனை விட்டுருக்கவே மாட்டேமா. அங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட மயில. அவன் 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 இன்ஸ்பெக்டரோட பையன் தெரிஞ்சாவது அவனை விட்டுருக்கலாம்ல. நேர்மையா இருக்கிறது முக்கியம் தான் மயில. அதே சமயத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கிறதும் முக்கியம். சூழ்நிலைன்னு வரப்ப நம்ம சில விஷயத்த கண்டும் காணாம ஒதுங்கி நிக்கிறது தான் நல்லது. தப்பு பண்றது மட்டும் இல்லம்மா, தப்ப கண்டுக்காம விலகி போறதும் தப்புதாம்மா. நீயே எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்ப ஏமா மாத்தி பேசுற? ஏன்னா என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்டி. உனக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன். அந்த இன்ஸ்பெக்டருக்கு உன் மேல விரோதம் வரதுக்கு எந்த காரணமும் இல்லதான். ஆனா அந்த ஆளு விடாம உன்னை சீண்டிக்கிட்டு இருக்காருல. இப்போ அவர் பையனையே நீ புடிச்சு உள்ள போட்டனா அவர் உன்னை நிம்மதியா வாழ விடுவாரா? உன்னை பழி வாங்கணுங்கிற வெறியும் ஆவேசமும் இன்னும் அதிகமா தானடி ஆகும். எல்லா விஷயத்திலும் புத்தியோட யோசிக்கிற நீ இதுல மட்டும் ஏன் இப்படி அவசரப்பட்ட? உன் மேல நீயே ஏன் இப்படி நெருப்பள்ளி போட்டுக்கிட்ட? நீ அவரை நினைச்சு ரொம்ப பயப்படுறமா. ஒரு கிரிமினலை பிடிச்சா அவன் சொந்தக்காரன் என்ன எதுவும் செய்ய மாட்டானா? அவனால எனக்கு எந்த ஆபத்தும் வராதா? தப்பு செய்யறவனை பிடிக்கிறது தாமா என் வேலை. அவனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? அவன் என்ன ஏதாவது செஞ்சிருவானு யோசனை பண்றதா இருந்தா நான் இந்த வேலைக்கே வந்திருக்க கூடாதுமா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என் வேலைய சரியா செஞ்சிருக்கேமா. அவரால எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அத நான் சமாளிச்சுக்கிறேன். என்ன பாராட்டலனா கூட பரவாயில்லமா. நான் செஞ்சது தப்புன்னு என்னையே நம்ப வைக்க முயற்சி பண்ணாதமா. நான் தான் சொன்னேன்லம்மா, இவ நம்ம யாரையும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. ஏன்னா இவ ராசி அப்படி. அம்மா ஏன் ஒரு மாதிரி இருந்தாங்கன்னு நான் ரொம்ப நேரமா யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் அதுக்கு காரணம் புரியுது. அவங்க பயப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குங்க. இந்த நியாயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல பணத்தை கேட்டுவாங்க. இந்த நிலைமையில எப்படிங்க மயில் கிட்ட பணம் கேக்குறது? அவ நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், காலையில கேட்டு வாங்கிக்கிறேன். பெத்த பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு வெக்கமே இல்லாம இப்படி வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, நீங்களா ஒரு மனுஷனா? நான் டிவில எல்லாத்தையுமே பார்த்தேன். உங்க பிள்ளைய நீங்களே உள்ள தூக்கி வச்சிட்டீங்களாமே. அத கேட்டதுமே பெத்த வயிறு குளுக்குளுன்னு ஆயிடுச்சுங்க. இன்னும் மிச்சம் இருக்கிறது நான் மட்டும்தான். என்னையும் பழிய போட்டு உள்ள தூக்கி வச்சிருங்க. இல்லன்னா என்கவுண்டர்ல சுட்டு கொண்டுட்டு நீங்க மட்டும் நிம்மதியா இருங்க. நானே நொன்று போய் வந்திருக்கேன், நீங்க சேர்ந்து நோவடிக்காத. நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க. நேர்மை தவறாத போலீஸ்
கடமை தவறாத போலீஸ்னு அதான் எல்லாருமே உங்களை கொண்டாடிட்டு இருக்காங்களே. அந்த பேரை வாங்கணுங்கிறதுக்காக தானே பெத்த புள்ளனு கூட பார்க்காம ஜெயில பிடிச்சு போட்டிருக்கீங்க. எந்த அப்பனாவது இப்படி ஒரு காரியத்தை செய்வானாங்க? நீங்க பதக்கமும் பதவி வாங்குறதுக்கு ஏன் புள்ள வாழ்க்கைய பலி கொடுத்துட்டீங்களேங்க. நீங்களே ஒரு மனுஷனா? சூரிய, என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேச விட. அந்த கூட்டத்தில் என் பிள்ளை இருக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா எப்படியாவது அவனை நான் தப்பிக்க வச்சிருப்பேன்டே. ப்ரெஸ் மீட் நடக்கும்போதுதான் அவனை நான் பார்த்தேன். என் பிள்ளைய அந்த கூட்டத்தில் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? என்னால எதுவுமே செய்ய முடியல கஸ்தூரி. என்ன நீ நம்புடு. எதையும் புரிஞ்சுக்கிற நிலைமையில நான் இல்லங்க. எனக்கு என் புள்ள வேணும். நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு அவ வெளியில வந்தாகணும்.